கோவத்துல கேள்வி கேட்கிறாரு. அதாவது நான் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன். ராமநாமம் சொன்னா எல்லாம் சரியா போயிருமா? அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்க, அதுக்கு காஞ்சி பெரியவா சொல்றாரு. ராமான்னு சொல்லிட்டு இருந்தா ஒருத்தர் வருவாரே, அவரு யாரு? அப்படின்னு சொல்லி காஞ்சி பெரியவா கேட்கிறார். அதுக்கு அந்த பக்தர் சொல்றாரு, ராமான்னு சொன்னா ஆஞ்சநேயர் வருவாரு அப்படின்னு சொல்லி. ஆஞ்சநேயர் யாரு? சிவபெருமானோட அவதாரம். அதாவது சிவன் வந்தா அந்த இடத்துக்கு பார்வதி கண்டிப்பா வந்துருவாங்க. இவிங்க 2 பேர் வந்தாங்கன்னா, அவிங்க பிள்ளைகளான முருகப்பெருமாளும், விநாயகப் பெருமாளும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இவிங்க 4 பேர் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வந்து கண்டிப்பா வந்துருவாங்க. இவிங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு கண்டிப்பா வந்தே ஆகணும். இவிங்க எல்லாம் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சுபிட்சமா இருக்கும். ஆமா. நீ ராமநாமம் சொன்னா மட்டும் போதும் இவிங்க எல்லாருமே வந்துருவாங்க. வீடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. இந்த ராமநாமத்தோட மகிமை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே இந்த ஒரு நிகழ்வை நிறுத்தியிருக்காரு காஞ்சி பெரியவா. இவ்வளவு சக்தி வாய்ந்த ராமநாமத்தை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலையும் வெற்றி அடைகிறது. தொடர்ந்து நம்ம சேனலை